மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் இல்லைங்க, ஜால்ராக்கள் கூட்டம். அவங்களுக்கு வேற வழி இல்ல. அதாவது ஒரு ஒரு டைம் தான் இப்போ நெருங்கிடுச்சு. கிட்ட வந்தாச்சு. கிட்ட வர வர என்ன நடக்க போகுது தெரியாது. கூட்டணி யாரும் வரல. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாள் அமைச்சர்களே பின்னாடி போயிடுவாங்க. யாரும் வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பழனிசாமியை ஏற்படுத்திக்கிட்டது. ஆகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பின்னால் அவர் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினா என்ன, மத்திய அமைச்சர்கள் கூட்டம் நடத்தினா என்ன, உலக அளவுல ஐநா சபை வரைக்கும் ஒரு கூட்டம் நடத்தினா என்ன, ஒன்னும் எடுபட போறது இல்ல. ஆகவே வேஸ்ட். அதுல எதுவும் எதிர்பார்க்காதீங்க நீங்க. இல்ல எடப்பாடி வீக்கான பொசிஷன்ல இருக்கிறதா நீங்க விமர்சிக்கிறீங்க. ஆனா அவரு கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. எல்லா இடங்கள்லயும் பெரிய அளவுல கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க மாறு தட்டிக்கிறாங்க. 177வது சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்துல 177 பேர் இல்லைன்ற, நீங்க 200வது போயிட்டீங்களே, எப்படி போனீங்க? ஜம்ப் பண்ணீங்க நீங்க. 23 சேர்த்து கண்ணை மூடிட்டு 200ஆவதுன்னு கேக்குறீங்க நீங்க. 177 177 பேரை காணோம். சோ காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டு வரலாம் சார். அவன் கடமைக்கு வரான். கடமைக்கு வரவன் என்ன பண்ணுவான்? 5 மணிக்கு ஒரு இடத்துல கூட்டம்னா அதே கூட்டத்தை 7 7:30 மணிக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போக முடியும். அது அந்த தலைவருக்காகவோ அந்த கட்சிக்காகவோ வந்த கூட்டம் அல்ல. அது காசுக்காக வந்த கூட்டம், அவ்வளவுதான். அதெல்லாம் அந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் எங்களுடைய வாழ்நாள் அரசியல் எவ்வளவு பார்த்திருப்போம். அது இல்ல, எழுச்சி மிகு தொண்டர்கள்ன்றது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அங்க ஆரவாரமா ஆர்ப்பரிப்பா போய் நிற்கிறாங்க பாருங்க. அவங்களை நீங்க சொல்லுங்க, இது மாதிரி எழுச்சி மிகு தொண்டர்கள் வராங்க, எங்க போனாலும் ஆர்ப்பரிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இளைஞர்களா இருக்காங்க, பட்டாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். இங்கதான் ஒண்ணுமே இல்லையே. ஆகவே இவரா சொல்லிக்கிட்டா நானா வரேன்னு எல்லா தேர்தலையும் தோத்துட்டாரு. அப்புறம் என்னது போய் இனிமேல் என்ன இருக்கு? படையில்லாத மன்னவனாம். ஆனா ஓபிஎஸ்க்கு அந்த கட்ஸ் இல்ல, அந்த கெப்பாசிட்டி இல்ல. அதனால எடப்பாடி அந்த இடத்தை அதை எவ்வளவு பேர் சொன்னாங்க. இல்ல நீங்க ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு அவரை தூக்கி நிறுத்தி, ஏற்கனவே ஒருத்தர் தூக்கி நிறுத்தி வீணா போச்சு நம்ம டைம் காலம் எல்லாம். அவன் ஒரு துரோகியா மாறினான். வேண்டாண்ணா இது செய்யாதீங்கன்னாங்க. நான் நம்பிதான் போனோம். அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், அரியணையில் வீற்றிருந்தவர், 3 முறை 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர், ஒரு அமைதியான ஒரு நல்ல மனிதர்னு போனோம். இப்படி கால வருவார்னு யாருங்க எதிர்பார்த்தா சொல்லுங்க பார்ப்போம். கம்ப்ளீட்டா வாரிட்டாரு. இவர் வார வாரம் யாருக்கு வெற்றியா போச்சு? பழனிசாமிக்கு அது பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆகவே இன்னும் இறுதி முடிவுகள் சிவில் டிஸ்பியூட் தான் இருக்கு. நீங்க எதோ ரெட்டையில வந்துரும்லாம் நீங்க கனவு காணாதீங்க. அது கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ண விட மாட்டேறாங்க. அது கண்டெம்ட் கேஸ் வரும், வேற வழக்கெல்லாம் வருது. ஆகவே சுப்ரீம் கோர்ட் சொன்னதை மீறி எலெக்ஷன் கமிஷன் இனிமேல் கொடுக்கூடாதுன்னு ஒரு ரெப்ரசன்டேஷனை மறுபடியும் கொடுத்து வச்சிருக்கோம். அது மேல ஃபைட் பண்ணலாம், நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாருங்க, ஒரு சின்ன பையன் ஓடி வருவான், அதை பண்ணி போட்டிருப்பாங்க. கட்சியை காணோம். சின்ன பையன் ஓடி வர மாதிரி எடுத்திருப்பான், அழகா இருக்கும். அது என்னன்னா, ஒரு முட்டா பையில பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்து இந்த கட்சியை காப்பாற்றுவோன்னு நாங்க தேர்ந்தெடுத்து வச்சோம். அவன் எதிரி கட்சியோட சண்டை போடுறதை விட்டு எங்களோட சண்டை போட்டு இந்த கட்சி ஜோலியே முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ரொம்ப அற்புதமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. அது மாதிரி ஆகி போச்சுங்க. ஆகவே நல்ல டைப்ல இருக்காரு இவரு. ஆளுங்கட்சியோட திமுகவோட நல்ல டைப்ல இருக்காரு. திமுக ஒரு ஆக்ஷன் ஒரு மேல எடுக்காது. கொடநாடு எடுக்கல, ஒரு கமிஷனை போடுறோம் போடல, ஒரு முன்னாள் அமைச்சரை அரெஸ்ட் பண்ணல, அதுக்கு பின்னாடி 10,000 கோடி 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டி ஊழல், அதுக்கு ஒரு கமிஷன் ரிசல்ட் அது மேல இல்ல. 4800 கோடியை டெல்லி வரைக்கும் கொண்டு போய் அப்படி ஒரு பாம்பு காமிச்சிட்டு படம் காமிச்சிட்டு அதை நிறுத்திக்கிட்டாங்க. ஆகவே பழனிசாமி வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது போல ஒரு அறிவாய்ந்தவர் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அததான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, துணை முதல்வரும். அவரும் இந்த ஆட்சி இருக்கணும், முதலமைச்சரா ஸ்டாலின் தான் வரணும்னு அவரும் விருப்பப்படுறாரு. அததான் ஓப்பனா நம்ம அண்ணன் பாஜகவோட ஆதரவும் எடப்பாடிக்கு தான் இருக்கு. சோ தேர்தல் ஆணையம் மூலமா அவரு வேண்டியதை சாதிச்சுக்கிடுவார்ல. அது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீங்க சொல்றத நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒரு நியாயத்தை கோர்ட்டு மூலியமா நம்ம எதிர்பார்க்கிறோம். அதை தேர்தல் கமிஷன் மூலியமா நேற்று பாருங்க, புலவர் புலமைப்பித்தன் அந்த அந்த புலவர் புலமைப்பித்தன் இறக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுங்களா? நான் போயிருந்தேன். அடுத்த தடவை இறக்குற அன்னைக்கு சேகு தமிழரசன் அண்ணன் கூட்டு போயிருந்தேன். 2-3 தடவை போய் அவரை நான் பார்த்தேன். ஒரு ஆள் வரலீங்க. அந்த அம்மா சின்னம்மா மாத்திரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சசிகலா. இவங்க யாரும் வரவே இல்லையே. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கன் எப்படை வெல்லும், நம்ம ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்கின்ற நிலை மாறும்ன்ற வரிகள் ரெட்டலைய தலைவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னு எழுதின பாட்டுங்க. இந்து திருநாட்டின் மேனி ஒரு கன்னடத்து கொடுகுமலை கனிவயிற்றில் கருவாகி
அப்படிலாம் பாட்டு வந்து பிரமாதமான வரிகள்லாம் நீ நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கட்சிக்கு வலு சேர்த்தவர் தலைவர் அந்த பாட்டை கேட்டு கட்டி தழுவி அவரை பாராட்டினார். அந்த பாட்டை எல்லா இடத்துலயும் போட்டுக்கிறாருங்க. நமது வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை அது மாத்திரம் வேணும். ஏன் சொல்ல வந்தேன்னா புலமை பித்தனார எவ்வளவு பேர் மறந்துட்டு இருப்பான். நேற்று எஸ்ஐஆர் ஞாபகம் பண்ணிடுச்சு. எஸ்ஐஆர்ல அவர் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி எஸ்ஐஆர்ல என்ட்ரி பண்ணி அவர் பேர்ல ஓட்டுரிமையை கொடுத்துருக்கோம். இங்க ஓட்டு இல்லாதவன் சாகரான் ரோட் கூட போய் அந்த எஸ்ஐஆர் ஃபில்அப் பண்ண வராம துடிக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுது. ஆனா அதே பாத்தீங்கன்னா அவர் எங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எப்ப கொடுத்தாருன்னு தெரியாது. புலமை பித்தன் இருக்கிறாருன்னு ஓட்டு சீட்ல இருக்குன்னா அப்ப இது எஸ்ஐஆர் எப்படி சரியா நடக்குதுங்கிறீங்க? வேதனையா இருக்கு சார். எதையோ புலமை பித்தனை நினைவுறுத்தியதற்காக எஸ்ஐஆருக்கு நன்றி. ஏன்னா நாடு பூரா அதை பத்தி பேசிட்டோம். அவருடைய துணைவியாரை இப்பதான் இறந்துட்டாங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. எடப்பாடிய நிறைய பேர் எதிர்க்கிறீங்க. நீங்க ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் நிறைய பேர் எதிர்க்கிறீங்க. ஆனா நீங்க ஏன் எல்லாரும் ஒரே குடையின் கீழே வர மாட்டேங்கிறீங்க, ஒருங்கிணைய மாட்டேங்கிறீங்க? இது ரொம்ப அருமையான கேள்வி. நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வதை விட அதை அப்படியே தூக்கி எறிங்க ரோட்ல. இதெல்லாம் விடுங்க. தொண்டர்கள் எதிர்க்கிறார்கள், பொதுமக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இதுதான் உங்களுக்கு சரியான பதில். ஆக அந்த ரூட்ல வந்து நீங்க ஏங்க ஒன்னா சேர மாட்டேன்றீங்க? நான் சேர்ந்திருந்தோம், அதான் சொன்னேன், நிலவும் வானம் போல சேர்ந்திருந்தோம், வெளியே வந்துட்டேன். என்னோட ஜேசிடி பிரபாகரன் தான் வெளியே வந்தாரு. கூப்பாகிருஷ்ணன் இப்படி எல்லாம் வந்துட்டோம். கூப்பாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், இப்படி ஏகப்பட்ட பேரு. அவர் மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டாரு. அவரோடு இருந்தவங்க எல்லாம் வந்தாச்சு வெளியில, நல்லா சேர்ந்திருந்தோம். ஒரு நேரத்துல ஏகப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தோம் ஓபிஎஸோட, எல்லாம் வந்தாச்சு. ஆனா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அருமையான கேள்வி. ஏன் சசிகலாவும் தினகரனும் சேருவதில்லை? அதான் அந்த क्वेश्चन தான் எனக்கும் இருக்கு. என்ன ரீசன்? என்ன இல்ல ஒரு சொந்தம் அக்கா பையன் சித்தி பணத்தை அள்ளி அள்ளி ஜெயில இருக்கும்போது கொடுத்தவங்க, அதை வாங்கி விட்டாரு புஸ்வானங்கிற மக்கள் செல்வாக்கு இருக்கிறத நினைச்சுக்கிட்டு. அதோட முடிஞ்சது ஒரு கதை. 18 எம்எல்ஏட அப்பீல் போகாம அவங்க கதையெல்லாம் காலியாச்சு. ஏன் இவங்க 2 பேரும் சேர மாட்டேன்றாங்க? சொல்லுங்க, காரணம் நியாயமா பேசணும். இல்ல நீங்க தான் சார் அந்த பதில் சொல்லணும். ஏன் அவங்க டிடிவி தினகரனும் இல்ல அவங்க சேர மாட்டாங்க. சசிகலா தினகர முகத்துல முழிக்கிற மாதிரி இல்ல. அது காரணம் எனக்கு தெரியாது. அவங்க வாயில வந்த வார்த்தைகள் அது. அவனை நான் பாக்குறதா இல்லைன்னு சொல்லி. ஆகவே அவர் லீடர் ஆயிட்டார்ல. யார் மூலியமா லீடர் ஆனாரு? சசிகலான்ற ஆளுமை மூலியமா இவங்க எல்லாம் வெளியில தெரியும். இந்த குடும்பம் அந்த அம்மா இல்லைன்னா இவங்க எல்லாம் யாரு? திகார் ஜெயிலுக்கு போன பின்னாடி வெளியில கொண்டு வந்தது புகழேந்தி, வேற எவனும் இல்ல. அண்ணன் சம்பத்தை கூட கூப்பிட்டு மேடையா போனேன். அன்னைக்கு தங்கத்தமிழ் செல்வன் ஓப்பனா கேளுங்க வர முடியாதுட்டாரு. மேடைக்கு வர மாட்டாரு. அவர் திகார் ஜெயில் வரைக்கும் போனாரு. மறைந்த வெற்றிவேல் போனாரு. எப்படின்னு களமாடணும்? புகழேந்தி உங்களாலதான் நான் வெளியில வந்தேன்னு அவருடைய ஒய்ஃப் வச்சுட்டே சொல்லியிருக்காரு. மாபெரும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தான் காப்பாத்துச்சு. ஒரு 10 பைசா எதிர்பார்க்காம தென் தமிழகத்துல ஏற்பட்ட மாபெரும் ஆதரவோடு செஞ்சேன். இன்னைக்கு எல்லாம் இழந்து நிக்கிறார் சார் அவரு. இழந்து இருப்பதோட தன்னை வளர்த்து ஆளாக்கி அம்மான்னு சொல்லுவார். சின்னம்மா தான் இவர் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பார்த்தது. அந்த அம்மாவே அவருக்கு ஞாபகம் இல்ல. ஆகவே இவங்களே சேரலன்னு நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அதுல மாற்றுக்கிறதுலாம் எனக்கு கிடையாது. நியாயம் தான் பேசுவேன். பழனிசாமியா இருந்தான்னா, முத்துசாமியா இருந்தானா, யாரா இருந்தானா, நியாயம் தான். இப்ப சசிகலாவோட ஆதரவு எடப்பாடிக்கு இருக்குதா? அவங்க வந்து அம்மா ஆட்சி திரும்ப வரும், அம்மா ஆட்சி திரும்ப வரும். அதாவது ஜனங்க தூணு காரி துப்பிடுவாங்க சார். அதாவது நாயின்னு சொல்லி திட்டினது, காலில் விழுந்து பதவியை வாங்கிட்டு நாசம் பண்ணது, இத்தனையும் போய் இவ்வளவு ஆண்டு காலம் இவ்வளவு தோல்விக்கும் காரணமா இருந்தது. அந்த அம்மா ஒரு தடவை கூட ஜெயில வந்து பார்க்கல. 13 அமைச்சர்கள் பார்த்தான். இப்போ உனக்கு அப்படி ஒரு நல்லெண்ணம் நம்பிக்கை எல்லாம் இருந்துச்சுன்னா யாரையும் நான் சேர்க்க மாட்டேன், சேர்ந்து போக மாட்டேன்ற வாசகங்களை விட்டுட்டு திரும்பி அந்த அம்மா காலில் விடு, தப்பை போச்சு, மன்னிச்சிருக்கமான்னு மக்கள் பார்க்கணும்ல, ஏத்துக்கணும்ல. நீங்கள் நானுமா ஏத்துக்க முடியும்? ஆகவே திருந்திட்டாரு இவருன்னு மக்கள் நினைக்கிறோம். ஆனா எடப்பாடியை தோற்கடிப்பாட்ட இருந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட வரல. அவங்க இரட்டையிலை ஆட்சி திரும்ப வரும்னு தான் சொல்றாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கிறதுக்கு வர்றதுக்கு? அவங்க கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க வர்றதுக்கு? நலிந்தோர் மெலிந்தோர் அப்படின்ற மாதிரி 2-3 பேரை வச்சிருக்காங்க. 4-5 பேரை விட்டா யார் இருக்காங்க? நான் தெரியாம கேட்கறேன், சொல்லுங்க. அப்பா முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், முன்னாள் விப்பு கொறடா நரசிம்மன், என்னுடைய அன்பு இளவர் வந்து பூவை கந்தன், அவர் தான் கொஞ்சம் செலவு பண்ணி அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, இவங்க எப்பயும் கூட இருக்காங்க. பழைய காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல பெருமாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்,
விட்டா யார் இருக்காங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க. அரசியல் ஒரு லீடராவே நீங்க வந்து கருத முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்கல்ல அவங்க. எதையுமே செய்யாம சும்மா இடத்துக்கு வெளியில சொத்தப்பா ஆட்சி வந்துடும், ஆட்சி வந்துடும். திமுக அகற்றணும், திமுக அகற்றணும், திமுக நம்ம அகற்றி ஆகணும். மக்களுக்கு எதுவுமே செய்யறது திமுக. நீங்க என்ன கிழிக்கிறீங்க உட்காந்து தினம்? யாரோட பேசுனீங்க? தினகர் நான் வாடான்னு கூப்பிட்டீங்களா? அண்ணன் பையன் தானே. மீதி இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்கிறீங்களா? எதுவுமே செய்யாம ஆட்சி வந்துடும், ஆட்சி வந்துடும்னா ஆட்சி பறந்துட்டு வருமா? திமுகவும் மத்தவங்களும் இந்த அம்மா ஒரு கணக்குலயே எடுத்துக்கிறது இல்ல. அது ஏதோ வளர்ந்து போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். என்ன பண்ணுவீங்க சொல்லுவோம். சசிகலா ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொண்டா கொஞ்சம் எடப்பாடிக்கு டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஒருங்கிணைப்பு பணியா? இல்ல அப்போ பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஒண்ணு சேர்க்கிறது. யாரோ மூழ்கிட்டே இருக்கானா? காப்பாத்துறவனுக்கு நீச்சல் தெரியாது. அவன் மூழ்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். பக்கத்துல யாரும் இல்ல. நான் காப்பாத்திடுவேன்னா அவன் மூழ்கி கீழே போயிட்டான், கழுத்து போயிடுச்சு, வாய் வரைக்கும் தண்ணி போயிடுச்சு, போயிட்டு இருக்கான். எங்க இருந்து காப்பாத்துறது அவனை? போக வேண்டியதான் போன்னு. அதனால நான் பண்ணிடுறேன். இவங்க மேற்பார்வை வந்தா மந்திரம் இங்க என்ன நடந்துரும்? நீங்க முதல்ல கேட்ட கேள்விதான் சார் மிக சரியான கேள்வி. நீங்கெல்லாம் ஏன் ஒன்னா சேரலன்னு கேட்டீங்க பாருங்க. அதுக்கு நான் தலைவணங்குறேன். இங்கேயே ஒற்றுமை இல்லையே. அப்புறம் போய் துரோகியை பத்தி அப்புறம் என்ன நம்ம பேசுறோம்? எடப்பாடின்னு சொல்லிட்டேங்க. ஆனா நீங்க ஒருங்கிணையாம ஒரு வில்லேஜ்ல தினம் திருடன் வரான், அயோக்கியம் வரான், கொலைகாரன் வரான்னா ஒரு இன்டீரியர் வில்லேஜ்ல அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க சேர்ந்து ராத்திரில அவங்க தங்களை பாதுகாக்க வருவாங்க ஊர்வலமா. அது மாதிரியாவது ஏதாவது இருக்கணும்ல. ஒண்ணுமே கிடையாதுமா. எதுவுமே செய்யாம என்ன பண்ண போறீங்க நீங்க? எதுவுமே செய்யாம திமுக ஆட்சி அகற்றணும். எப்படி அகற்றிடுவீங்க? கட்டுக்கோப்பா பயங்கரமா எல்லா கட்சியும் வச்சுக்கிட்டு அசைக்க முடியாத நிலைமையில் நிக்குது. பாத்துலாவா களத்துலன்னு விஜய் ரெடியா நிக்கிறாரு. 2 பேருக்கு மோதல். இவன் இதுலயே இல்ல, சீன்லயே இல்ல நீங்கெல்லாம். ஆகவே அந்த நம்பிக்கையை தென்னிந்திய மக்கள், தென் தமிழகத்துல மக்கள் எவ்வளவு அன்பா சின்னமான அவ்வளவு ஓபிஎஸ்னா அவ்வளவு பெரிய ஒரு பிரகாசமா ஆறுதலா இருந்தது. எல்லாம் போச்சு. இப்ப நம்பிக்கையே இழந்துட்டாங்க. எல்லாரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. இன்னொருத்தர் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாரு, விட்டுருங்க அவ்வளவுதான். உதயகுமார் வளர்றாரு பாருங்க, எம்பிக்கு தோத்துட்டாரு, 3வது இடத்துல போயிடுச்சு. அந்த மதுரையில நின்று செல்லூர் ராஜும் உதயகுமாரும் ஏதோ பெரிய டான் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. வருது 26ல விலகு வருது. அது பின்னாடி பாரு, ஓடுற அடி இதெல்லாம் நடக்கதான் போகுது. சார் கடைசி கேள்வி, 2026 தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் எடப்பாடியோட எதிர்காலம், அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பானானாம். அது மாதிரி இவ்வளவு நேரம் 2 பேருக்கு பேட்டி போயிட்டே இருக்கு. பூராத்தையும் பேட்டி எடுத்து முடிச்சுட்டு கடைசி கேள்வின்னு எப்படி இருக்குன்றீங்க? இங்க ஒழிஞ்சு போச்சுங்க. இந்த நாள் தலைமை இன்னும் 2 மாசம் நீடிச்ச 2 மாசம் தான், டைம் இல்ல. 60 நாள் நீடிச்சா முடிஞ்சிருச்சு. கட்சி அவ்வளவுதான், பினிஷ். பாரதிய ஜனதா கட்சி முழு வெற்றியை பெறும் இந்த கட்சியை அழிப்பது. ஆக தேர்தலில் வெற்றி பெறாது இந்த கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முடிஞ்சு போச்சு. திமுக தாவேகா தான் போட்டி. அதிமுக போட்டியில இல்லவே இல்லை. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நான் அதிமுக கட்சி அதனால அழிஞ்சிடணும், ரெட்டையில போயிடணும் சொல்ல வரல. அப்படி சொல்ல மாட்டேன். நான் கட்சிக்காரன். இவர் தலைமை இருக்க வரைக்கும், இந்த துரோகி பச்சோந்தி அயோக்கிய தலைமை இருக்க வரைக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.